வெல்கம் டு கீர்த்திராஜஸ் ஆஃபிஷியல்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணியாரம் செய்கிற வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை பனியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு தான் இது. இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிக்கணும், நெய் எண்ணெய் கலந்துக்கணும். சும்மா நான் தோசை மாவில் கலக்கி பச்சரிசி மாவு கலந்து ஏலக்காய் போட்டு பச்சரிசி மாவு போட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு சும்மா பிள்ளைங்களுக்காக சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ செஞ்சு பிள்ளைங்களுக்கு போடுறோம். இப்போ பணியாரம் வந்தாலும் எடுத்து போடுறோம். கல் சூடானோன்னா பனியாரத்தை போட்டுடலாம். பனியார மாவை பனியாரம் ஊற்றியாச்சு. இப்போ மூடியை போட்டு மூடணும். இன்னும் வீடியோ நிறைய போடுவாங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது சொல்ல போகிறாங்க எங்கள் அம்மாச்சி. கடலைப்பருப்பு, பச்சரிசி மாவு, அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்சிக்கிட்டு ஏலக்காய் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு பனியாரம் ஊற்றணும். எண்ணெய் நெய் ஒன்றா கலந்துக்கிட்டு ஊற்றணும். கட்டிக்காய் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம கீர்த்திராஜஸ் ஆஃபிஷியல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அம்மாச்சி சீரீஸ் பார்ட் 1. சூப்பராக இருக்குது. அடுத்த தடவை என்ன சமையல் பண்ணி காட்டணுன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. காய்ஸ், இவனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவன் தான் நம்மளோட குட்டி குஞ்சா. எண்ணெயை நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். மூடியை போட்டு மூடிக்குங்க, அல்லது இப்படியே வச்சுக்கலாம். கட்டி போட்டு முடிச்சுட்டாங்க. ஆமாம், எங்கள் அம்மாச்சி சமையல் எக்ஸ்பர்ட். என்னென்ன கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. நீ ஏன் சமையல் அவங்க சமைக்க மாட்டாங்களா? அப்படி தெரியாது. என்னது கரெக்டாக எல்லாம் ஃப்ளஃபியாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இருக்கு. சுட சுட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் சம்மர் ஹாலிடேஸில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். ஏதாச்சும் உங்களுக்கு வடகம் வெத்தல் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் எங்கள்கிட்ட. நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க எங்கள் அம்மாச்சி. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி முட்டை பணியாரம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் காட்டுறோம்.
பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் நாக்கு ஊறுது காய்ஸ். இது இனிப்பு பணியாரம். அம்மா ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணி சரி எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி சூடாக அன்றைக்கி வந்து பணியாரம் மாவுல சும்மா சாதாரணமாக மாவு அதே எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.